அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? முதலில் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி தனுசு ராசி என்பது 9வது ராசியாகும். இந்த தனுசு ராசியில் மூலம் 4 பாதங்கள், போராடம் 4 பாதங்கள், உத்தரம் முதல் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக தான் பேசுவது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்லையா என்று யோசிக்காமல் பேசிவிட்டு பின்னர் வருத்தப்படும் குணம் உள்ளவர்கள். மனதில் வன்மமின்றி நினைத்ததை அப்படியே பேசிவிடுவது இவர்களுடைய குறை. நான் சொல்ல நினைத்தது ஒன்று, சொன்னது வேறொன்று என்பது போன்ற பேச்சு இருக்கும். இருந்தாலும் புத்திசாலித்தனமான மனமும் உயரிய தன்மையும் கொண்டவர் இவர். நம்முடைய பரிவுக்கும் அன்புக்கும் உடையவர். அதே போல் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, சாதிக்கும் வெறி ஆகியவை இவருக்கு வெற்றியை தரும். உலகில் தன்னை விட சாதுரியமாக செயல்படுவார் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர். எது செய்தாலும் நேர்மையாக செய்வார்கள். பாசாங்கு, ஏமாற்றுதல், மோசடி ஆகியவை இவரை பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அகன்ற தலையும் விரித்த நெற்றியும் கொண்டவர். பொதுவில் உற்சாகமான நட்பை வரவேற்கும் வெளி தோற்றம் கொண்டவர். இவருடைய கூடுதல் உடல் அசைவுகள் சில அசௌகரியங்களை கொண்டு வரலாம். இவர்கள் நல்ல உயரமான விளையாட்டு வீரர் போல் உடற்கட்டு அல்லது சாதாரண உயரத்திற்கும் குறைவாக உறுதியான உடற்கட்டுடன் இருப்பார்கள். பொதுவாக ஒரு இடத்தில் அமைதியாக இருக்க மாட்டார்கள். சம்பிரதாயமான முறைகளை விரும்ப மாட்டார்கள். எங்கேயும் விரைந்து செல்வது போன்ற நடையை கொண்டவர். விலங்குகள் மீது அன்பை செலுத்துவார்கள். எதை கண்டும் பயம் இல்லாதவர்கள். விளையாட்டிலும் தொழிலும் ஆபத்துக்களை சந்திப்பது இவரது இயல்பு. வேகமாக செல்லும் விமானம், மோட்டார் வண்டிகளை விரும்புவார்கள். ஆபத்திலிருந்து மயிரிழையில் தப்பித்தல் போன்ற சம்பவங்கள் இவருக்கு பிடித்தமானது. அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் பார்த்தாலே நம் மனதை ஈர்க்கும் நட்பு தெரியும். சந்தோஷமான விளையாட்டு தன்மை உடையவர். தனிமையில் விட்டால் அழுவார்கள். கூடவே மனிதர்கள் இருப்பது இவருக்கு அவசியம். அப்படி மனித தொடர்பு குறைந்தால் இக்குழந்தை எரிச்சலை வெளிப்படுத்தும். தனுசு ராசி ஆண்மகன். சுதந்திரமாக தெரியும் தன்மை உடையவர். எல்லோருடனும் கலகலப்பாக பேசுவார்கள். சில பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை போல் இருப்பதை மாற்றிக்கொள்ளும்படி அறிவுறுத்த வேண்டி இருக்கும். அதே போல் பெற்றோராயினும் பெரியவர்களுடைய கட்டளைகள் இவர் மனதில் சரி என்று பட்டால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இவர்கள் எதையும் ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்கும் தன்மையுடையவர்கள். சொல்வதை நேர்மையாகவும் நியாயமாகவும் சொல்வார்கள். அதன்படி நடப்பவராக இருந்தால் இவர் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் நீங்கள் தவறு செய்திருந்தால் மறைக்காமல் ஒத்துக்கொள்ளுங்கள். எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவருக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளை தரும். பல நேரங்களில் இவருடைய கேள்விகள் பெரியவர்களுடைய பொய்முகத்தை கிழிப்பதாகவே இருக்கும். விடலை பருவத்தினர் தனக்கு தனிப்பட்ட நன்மை இல்லாமல் சமுதாய கட்டுப்பாட்டுக்கென உள்ள மரபுகளையும் சங்கடங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எதிர்பார்க்கும் சுதந்திரம் குடும்பத்தோடு கூட அதிக ஒட்டுதலோடு இல்லாமல் இருப்பது வரை நீளும். வெளியூரில் இருந்தால் பல மாதங்கள் தொடர்பு கொள்ளாமல் கூட இருப்பார்கள். ஆனால் அவருடைய நேர்மையை சந்தேகிக்காமல் மதிப்பளித்ததால் நல்ல உறவை தொடர்வார்கள். காதல் விஷயத்தில் மிகவும் உணர்வு பூர்வமாக ஆழமான உணர்வுகள் கொண்டிருக்க மாட்டார்கள். இது மேலோட்டமானதே. பணத்தை தண்ணீராக செலவழிப்பார்கள். அதே போல் பள்ளி பருவத்தை விரும்புவார்கள். இவர்களுடைய ஆர்வம் எல்லோராலும் விரும்பப்படும். புதிய புதிய வழிமுறைகளை கல்வியில் இணைப்பது இவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும். இந்த வயதில் ஆண்களும் பெண்களும் துறவியாகவோ மதபோதகராகவோ மாற ஆசைப்படுவார்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்களின் குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண் எதிலும் மற்றவர்களை காக்கும் நோக்குடன் முன்பே சென்றாலும் அடிக்கடி தோல்வியை சந்திக்கும் இயல்புடையவர். உயர்ந்த எண்ணங்களை கொண்ட இவருடைய உற்சாகமும் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். இவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். ஏனெனில் இவர் எதையும் நல்லதாகத்தான் பார்ப்பார். எதுவும் வெற்றியில் முடியும் என்பது இவரது எண்ணம். இந்த எண்ணம் அதிகப்படியாக இருப்பதால் இதுவே பாதகமாகவும் இருக்கும். குருட்டுத்தனமாக எல்லோரையும் நம்புவது பாதகத்தில் முடியும்.
இவரது உயர பறக்கும் கற்பனை இவரை கீழேயும் தள்ளிவிடும். எனினும் குருட்டு அதிர்ஷ்டம் இவருக்கு அதிகம். எனவே பல நேரங்களில் சிக்கல்களிலிருந்து எளிதில் தப்பிவிடுவார்கள், தோல்விகளில் இருந்து எளிதில் மீண்டு விடுவார்கள். மனிதர்களிடையே வெளி தோற்றத்தை தாண்டி இவர்களுடைய உண்மையான ஆழமான மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இவர் வேண்டுமென்றே எந்த வகையான குரூரமான வேலைகளிலும் ஈடுபட மாட்டார்கள். தெளிவு, சுழிவு இவற்றை இன்றையும் யோசிக்காமல் செயலில் இறங்குவதால் பல துன்பங்கள் நேரலாம். அது மட்டுமில்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண்கள் எந்த விஷயத்தை பற்றியும் யாரிடமும் பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் நேரடியாக பேசும் தன்மை கொண்டவர். இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரிடம் கோபப்பட்டு கடும் வார்த்தைகளை பேசி இருந்தாலும் இன்னும் இவருடன் நெருங்கி நட்பு கொள்ளவே விரும்புவார்கள். காதல் வாழ்க்கை மிக ஆழமாக சொல்வது எனினும் இவர் நேர்மையுள்ளவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் சாதாரணமான உறவுகளையே விரும்புவார்கள். இவருடைய வெளிப்படையான குணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இவர்கள் மனதில் விஷம் கிடையாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் அல்ல. இவருடைய நட்பு, அவருடைய எண்ணம் மிகவும் ஆழமானது என்று பெண்கள் எண்ணக்கூடும். ஆனால் ஒரு நிஜம் இல்லை என்பதே உண்மை. இவர்கள் செய்யும் குழப்பங்கள் பல நேரங்களில் தானாகவே சரியாகி போய்விடும். அதேபோல் இந்த தனுசு ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி பெண் எப்போதும் நீங்கள் விரும்பும்படியாக பேசக்கூடியவர் அல்ல. எனினும் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான முறையிலும் பேசுவார்கள். சற்று அதிகப்படியாக வெளிப்படையாக பேசும் தன்மை கொண்டவர். ஆனால் பொய் சொல்ல மாட்டார்கள். தீ பறக்க சில நேரங்களில் சண்டையிடுவார்கள். தனிமையில் வாழ்வார்கள். அதிக சுதந்திர வாழ்க்கையை நேசிப்பவர்கள். குடும்பத்தோடு அதிக ஒட்டுதல் இருக்காது. இவர்கள் அதிக பிரயாணம் செய்வார்கள். இவர்களை யாராவது பொறுப்பாக கவனித்துக் கொண்டால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதிகாரம் செலுத்தினாலோ கட்டுப்பாடுகள் விதித்தாலோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் வலிமையற்ற ஆண்மகனை விரும்ப மாட்டார்கள். பொது இடங்களில் தன்னை மற்றவர் அதிகாரம் செய்வதை வெறுப்பார்கள். தனி தன்மையை இழக்க மாட்டார்கள். நட்பையும் காதலையும் குழப்பிக் கொள்வார்கள். யோசிக்காமல் பலீர் என்று பேசுவது மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும். தனது நேர்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் நியாயம் கேட்டு பொங்கி எழுவார்கள். தன் மனதிற்கு பிடித்தவர்களுடன் மிக நெருக்கமாக பழகினாலும் மனதளவில் காலத்திற்கும் இந்த உறவு வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. ஆணை தவிர வேறு பல விஷயங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இவரால் இயலும். தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணம் இவரை பெரிதாக இருக்காது. ஆண்களோடு கட்டுப்பாடற்று பழகும் குணம் கொண்டவர். சற்று ஆண் தன்மை இருந்தாலும் பெண் தன்மையே மிகுந்து ஓங்கி இருக்கும். இவரது வெளி தோற்றம் சூதுவாது நிறைந்தது போலிருந்தாலும் இருதயத்தில் இவர் குழந்தை போன்றவர். இவரது மூளை சிறப்பாகவே வேலை செய்யும். ஆனால் இவரது மனம் பாதுகாப்பற்றது. இவர் சற்று குழப்பமான செயல்பாடுகளை உடையவர். ஆனால் கடின மனக்காரரையும் உருக வைக்கும் ஆற்றல் பெற்றவர். நல்ல பசி இருக்கும். நல்ல உணவு உடை வசதிக்காக நன்கு செலவழிக்கும் தன்மை உடையவர். மற்றவரை கவரும் அலங்கார வாழ்க்கை இவரை ஈர்க்கும். ஆனால் சில வருடங்களிலேயே இத்தகு வாழ்க்கையில் போலி தன்மையை உணர்ந்து கொள்வார்கள். எனவே ஒரு வேலையை விட்டு மாறுவது பெரிய இழப்பில்லை. அழகும் சுத்தமும் சுகாதாரமும் தன்னை சுற்றி இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். சிறு வயதில் சூழ்நிலை தன்னை சிறு சிறு வேலைகளை செய்ய பணிந்ததால் ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தாலும் சிறிது காலத்தில் உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள்.